Hello everyone, this is Prabhashri, Assistant Professor of Mathematics Department. So in this video we are going to see about a DT based video. My student will continue this. Good morning everyone. Myself Dharanish. I am from SLS College of Technology, ITA section. Now I am going to explain the diagonalization of matrix. Now the question is diagonalization the matrix 3 minus 1 minus 1 5 minus 1 1 minus 1 3 by means of orthogonal transformations. அதாவது நம்ம diagonalization பண்ண சொல்லி இந்த மேட்ரிக்ஸ்க்கு diagonalization கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம diagonalization கண்டுபிடிக்கணும்னா characteristic equation கண்டுபிடிக்கணும். Characteristic equation Is this the matrix is a symmetric matrix or non-symmetric? Yes, this is symmetric matrix because here the x of main diagonal the அந்த மித்த ரெண்டு சைடு இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே சேமா இருக்கு, அதனால இது வந்து symmetric matrix. இப்போ வந்து நம்ம characteristic equation கண்டுபிடிக்கணும். அதுக்காக C1 C2 C3 கண்டுபிடிக்க போறோம். C1 வந்து sum of the main diagonal 3 plus 5 plus 3 is equal to 11. C2 வந்து sum of the minor main diagonal, அதோட ஆன்சர் வந்து 36. C3 வந்து மாடுலஸ் ஆஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் 3 எடுத்துட்டு இந்த ரெண்டு ரோ விட்டுட்டு இத மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்படி கண்டுபிடிக்கும் நமக்கு C3 வந்து 36. அப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம் என்னன்னா lambda cube minus C1 lambda square plus C2 lambda minus C3 is equal to 0. அதுபடி நம்ம இது போட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் வந்து lambda cube minus 11 lambda square plus 36 lambda minus 36 is equal to 0. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான ரூட் கண்டுபிடிக்க போறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து எந்தெந்த இதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அதான் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணது வந்து நமக்கு lambda equal to 2, 3, 6 கிடைச்சது. அடுத்து வந்து நம்ம வந்து ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். Without using calculator, how will you find that? Now we want to substitute the value one by one from -1 1 2 or maximum வந்து -1 By substituting -2 lambda equal to 2, you will get another characteristic equation. From that equation, we need to do synthetic division. Except doing the calculator we can use அந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி வந்து இப்போ நம்மளா 2 போட்டோம்னா நமக்கு வந்து இந்த கியூப்ல இருந்து ஈக்குவேஷன் வந்து ஸ்கொயரா மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அப்போ வந்து நம்ம சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி இன்னும் ரெண்டு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் a minus i into lambda x is equal to 0. இத வந்து டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா, அதாவது a வந்து இது minus i into lambda னா lambda 0 0 0 lambda 0 0 0 lambda. அத போட்டு இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளோட ஜெனரல் ஃபார்ம், இந்த ஃபார்முலாக்கான ஜெனரல் ஃபார்ம் வந்து 3 minus lambda minus 1 1 minus 1 5 minus lambda minus 1 1 minus 1 3 minus lambda கிடைக்கும் into x is equal to 0. இப்போ வந்து நம்ம ஐகன் வெக்டர்ஸ் வந்து மூணு கேஸ்க்குமே கண்டுபிடிக்கணும். மூணு கேஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து 2, செகண்ட் கேஸ் 3, தேர்ட் கேஸ் 6. இப்போ lambda equal இந்த ஜெனரல் ஃபார்ம்ல கேஸ் 1ல lambda equal to 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 3 minus 2 1 minus 1 1 minus 1 3 minus 1 1 minus 1 1. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி கேஸ் 2 lambda equal to 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இரண்டாவது ஐகன் வெக்டர் கிடைச்சிரும். அடுத்து கேஸ் 3 க்கு ஐகன் வெக்டர் கிடைச்சிருமா? இப்போ why are you taking the first and second column instead of first and third column? நம்ம எதுனால எடுத்துக்கலாம், எது எடுத்தாலும் ஒண்ணுதான். இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் காலம் வந்து சிமிலரா இருக்கு, அதனால நம்ம வந்து இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இப்போ மூணு ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா, இதை வந்து ஒரே மேட்ரிக்ஸ்ல எழுதணும். அதாவது எப்படி எழுதணும்னா இப்போ கண்டுபிடிக்கிறோம்னா இது வந்து அதே ஃபார்ம்ல 1 by 1 எழுதுறோம். அது எழுதும்போது நமக்கு m கிடைச்சிரும். m -1 0 1 -1 1 -1 1 -2 1 இதுதான் m. இப்போ நம்ம அடுத்து நார்மலைசேஷன் கண்டுபிடிக்கிறோம். நார்மலைசேஷனோட ஃபார்முலா என்னன்னா இப்போ வந்து இந்த ஒரே ஒரு இந்த ஐகன் வெக்டர் மட்டும் நார்மலைசேஷன் எடுத்தோம்னா இந்த -1 divided by -1 whole square plus 0 square plus 1 square. அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டோம்னா நமக்கு நார்மலைசேஷனோட வேல்யூ இது கிடைக்கும். -1 by √2 -1 by √3 1 by √6 0 -1 by √3 2 by √6 1 by √2 -1 by √3 1 by √6 கிடைக்கும். அப்புறம் நம்ம இது வந்து n டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். n டிரான்ஸ்போஸ் ஒண்ணும் இல்ல, இந்த சைடு இப்படி இருக்க மட்டும் இப்படி எழுதலாம். அதான் n டிரான்ஸ்போஸ் Changing the column, changing the column as well, the rows as column. அதுக்கப்புறம் diagonalization ஃபார்முலா என்னன்னா n transpose into a into n. நம்ம மூணு போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா
நமக்கு டைகனலைசேஷன் கிடைச்சிடும். மேக்ஸிமம் டைகனலைசேஷன் வந்து எப்படின்னா நம்ம ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம்ல அந்த ஐகன் வேல்யூஸ் தான் மெயின் டைகனல் வரும், மத்ததெல்லாம் 0 வரும். தேங்க்யூ.